ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லணும் உங்கள்கிட்ட. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனை பார்க்குறதுக்கு வேலூர் அடக்கம்பாறை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். போய் சரி பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கேட்டான், சாப்பாடு கேட்டான். அவனுக்கு ஹோட்டல் சாப்பாடெல்லாம் ஒத்துக்கலை. சரியாக பார்த்தீங்கன்னா அவனால் சாப்பிட முடியல. அது ஹோட்டல் சாப்பாடெல்லாம் வீட்டு சாப்பாடு கேட்டான்னு சொல்லி என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சாங்க. சாப்பாடு செஞ்சு மத்தியானம் நான் வேலையை முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 2:30 மணிக்கு இங்கேருந்து கிளம்புனேன். கிளம்பி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 மணி ஆச்சு போகிறதுக்கு. 1/2 hour ஆச்சு எப்படியும், ஏன்னா டிராஃபிக் அந்த மாதிரி இருந்துச்சு. சரி போயிட்டு வந்து சரி சாப்பாடு போய் கொடுத்தோம். அதோட பார்த்தீங்கன்னா அவனால் சாப்பிட முடியல. கையில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் குளுக்கோஸ் சேர்த்து நிற்கிது. கையில் ரைட் சைடில் குளுக்கோஸ் சேர்த்துருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஹேண்டு லைட்டாக கை அவன் இது பண்ணனால, ஷேக் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அவனுக்கு கையில் இருந்து அந்த ஊசி இது ஆகி அந்த பிளட்டெல்லாம் அப்படியே இதாகிடுச்சு போலுக்குது, ஏறிச்சு போலுக்குது. அந்த பைப்லையே அப்படியே ரிட்டர்ன் வந்துச்சு போலுக்குது. அதோட பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மாற்றி லெஃப்ட் ஹேண்டுக்கு அந்த குளுக்கோஸோட இது ஏற்றினாங்க அந்த ஊசி. இப்போ பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. இன்னொரு விஷயம் சொல்லணும், பார்த்தீங்கன்னா என் அண்ணனுக்கு கொஞ்சம் இப்போதைக்கு பரவாயில்ல. திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஒரு 12:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா வாயிலேருந்து ரத்தம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அது கேட்டோன்னே எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மன கஷ்டம் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாச்சு. என்ன பண்ணோன்னு ரொம்ப நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த விஷயமே பார்த்தீங்கன்னா எனக்கு காலையிலலாம் தெரியும். இது இந்த மாதிரி ரத்தம் வந்ததுன்னு நைட்டுக்காக ஃபோன் பண்ணி கட் பண்ணிட்டான் என் அண்ணன். ஆனால் எனக்கு தூக்கம் இல்லை. என்ன விஷயம் என்ன ஏது ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் பண்ணதுக்கு அவன் ஃபோன் எடுக்கலை. ஏன் ஃபோன் எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிளட்டு வந்துச்சு போலுக்குது. அவன் நம்மளுக்கு சொல்ல. அதனாலே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நர்ஸு டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது யாருக்கும், அந்த மாதிரி இது பண்ணி ஃபோன் எடுத்து வச்சுட்டாங்களா அவங்களது அண்ணந்து. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அங்கேருந்து ஒரு 10 நர்ஸு வந்து ஹார்ட்க்கு அது இதெல்லாம் ஏதோ பண்ணி அதுக்கப்புறம் தான் எப்படியோ ஒரு 1 hour கிட்ட இது, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க 1 hour கிட்ட ட்ரீட்மெண்ட் என்னவோ குத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்கெல்லாம் லைட்டாக அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டு வர்றது வாயிலேருந்து பிளட் வந்துச்சு சொன்னால அது லைட்டாக நின்றுச்சு. ஆனால் இது ஏன் இந்த மாதிரி வந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக தெரில. இந்த மாதிரிலாம் இவனுக்கு அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா வந்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு. காலையில் தான் இந்த விஷயமே தெரியும், பிளட்டு வந்துச்சு என் வாயிலேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா போய் பார்த்ததுக்கு ஒன்றுமே அவ்வளோ தெரில. ஆனால் இப்போ அவனால் சரியாக சாப்பிட முடியல. ரொம்ப கஷ்டமாக இதை பார்க்குறதுக்கு. அவன் சரியாக சாப்பிடல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மாதிரியாக அடிக்கிறான். அவன் ஃபஸ்ட்டு இருந்த விட இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அவனோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாகிது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் அவனுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் தான் போய் பார்த்தோம். அது போன வாரத்துக்கு பார்த்ததுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய செலவு, ஆப்ரேஷன் இது பண்ணுன்னு சொன்னாங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ பட்ஜெட் இல்லை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அடக்கம்பாறையில் ஹாஸ்பிட்டலுக்கு போனது பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்ரேஷன் பண்ணலாம் தேவையில்லை, இது இன்ஜெக்ஷன் மூலயமாவே நம்ம சரி பண்ணலாம், இந்த ரத்தம் போகிற வழி பார்த்திங்கன்னா அது சரி பண்ணலாம் அவங்க தான் சொன்னாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா அவங்க இன்ஜெக்ஷன் பார்த்திங்கன்னா அவங்க உடம்புலாம் உடலில் செலுத்தல அந்த இன்ஜெக்ஷனை அவங்க குளுக்கோஸ் ஏற்றுறாங்க பார்த்தீங்களா. அதில் என்ன பண்ணுறாங்க, குளுக்கோஸில் அவங்க உடம்புல போடல, குளுக்கோஸில் தான் போடுறாங்க அந்த ஊசி போட்டு. பார்த்திங்கன்னா இன்னொன்று அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அந்த ஊசி போட்டால் சைடு எஃபெக்ட் வருமா. சைடு எஃபெக்ட்னால் இப்போது யூரின் போகிற இடத்துலேருந்து ரத்தம் வரும், அப்படி எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. அவங்களே சொல்கிறாங்க எல்லாருக்கும் வராது. அந்த மாதிரி அந்த 100ல் ஒருத்தருக்கு அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் உயிர் சேதம் கூட வரலாம். அதனால பார்த்திங்கன்னா அவங்க இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. இதோட பார்த்திங்கன்னா நான் தான் அங்கே ஃபஸ்ட்டு அவனுக்கு அட்மிட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு கையெழுத்து போட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த குளுக்கோஸ் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம், அது லைட்டாக 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது அது காலி ஆகிறதுக்கு. அந்த இன்ஜெக்ஷன் போட்ட அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த குளுக்கோஸ் ஏற்ற முடிச்ச அப்புறம் மறுபடியும் 2 hour கழித்து மறுபடியும் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மறுபடியும் கையெழுத்து வாங்குறாங்க. ஆனால் இப்போதைக்கு அவனோட கண்டிஷன் பரவாயில்ல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என் அண்ணனுக்காக எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள். அவன் நல்லபடியாக வந்துடணும். அதுதான் என்னோடய ஆசை. மதியானம் சாப்பாடு கொடுத்ததுக்கு லைட்டாக தான் சாப்பிட்டா. என் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா உண்மையை சொல்லணும்னா என் ஒய்ஃப் ஒரு
இந்த தேவதை உண்மையிலே தேவதை மாதிரி முன்னாடி. ஏன் பார்த்தீங்கன்னா யாரும் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரிலாம். என் அண்ணனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு கை காலெல்லாம் அமுச்சிட்டு ரொம்ப யாரும் பண்ண மாட்டாங்க இந்த காலத்தில். புருஷனுக்கே இப்போல்லாம் பொண்ணு யோசிக்கிற கை கால் அமுக்கிறதுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்றதுக்கு. என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் மாதிரி பார்த்துட்டு அந்த மாதிரி அவனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு சாப்பாடு ஊட்டி விட்டு அப்புறம் அவன் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் காலேருந்து ஏதோ டிஃபன் கூட பண்ணல, இட்லி கூட ஹோட்டலில் வாங்கிக்கிறாங்க எங்கள் அம்மா. அவன் சாப்பிடல, சரியாக சாப்பிடல இட்லி கூட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியானம் சாப்பாடு எடுத்துன்னு போகிற அப்புறம் தான் அவன் சாப்பிட்டானே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அம்மா மதியானமே ஹோட்டல் சாப்பாடு வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஹோட்டல் சாப்பாடு அதுவும் சாப்பிடல. நான் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துன்னு போனேன் பார்த்தீங்களா, அதான் அவன் சாப்பிட்டான். சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசக்கூட அவனால் இப்போ நான் எப்படி பேசுகிறேன் அந்த மாதிரி பேச்சே வரல நம்மளுக்கு வர மாதிரி. ஏதோ ஒரு 100%ல் வாய்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5% தான் வாய்ஸே கேட்குது அவனுக்கு. மீதி 95% பார்த்திங்கன்னா அவனோட குரலில் போயிடுச்சு. அது 5% தான் அவனோட குரலை கேட்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப கஷ்டமாக இது. எப்படி இருந்தால் அவன் இப்படி ஆகிட்டான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்காக என்ன நல்லபடியாக குணமாகனு சொல்லி ப்ரே பண்ணுங்க சரியா? வேறு ஒன்றும் நான் உங்கள்கிட்ட கேட்கல. என்ன நல்லபடியாக குணமாகி வந்துடணும், அதுதான் என்னோடய ஆசை. ஃபஸ்ட்டு எப்படி இருந்தானோ அதே மாதிரி அவன் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.